ஆண்மை இல்லாமல் நிறையா இடங்களில் வந்து டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. வெட்டி இப்படி ரெண்டாக பிளந்துக்கணும். இப்படி ரெண்டாக பிளந்துட்டு ஒரு பாகத்தில் இந்த நீர்மொழி விதையை அள்ளி இப்படி தூற்றணும். இப்படி தூற்றிட்டு இந்த ஒட்டுனது போக மித்த விதையை எடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தில் ஒட்டுனதும் இதை வந்து அப்படியே மூடி இவங்க வந்து இரவு பனியில் வைக்க சொல்கிறாங்க. இந்த பழத்தை விந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து ஜெல்லி மாதிரி வித்தின் செகண்டில் மாறிடும். அகத்தியர் மூலிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பாரம்பரிய வைத்தியர் ஆனந்தையா இருக்கார். அவர்கிட்ட என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம். ஸோ அந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளத்தினால நிறைய பேர் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை வெளியே சொல்லவும் வந்துட்டு அவங்க வந்து தயங்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் எதனால் வருது, அப்படியே வந்துட்டா அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், அந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது? ஆண்மை குறைவு ப்ராப்ளம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே நிறைய பேருக்கு கைப்பழக்கம் இருக்கிறது, இல்லைன்னா தூக்கத்தில் அவங்களுக்கு விந்து வெளியேறது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 வயசு வரைக்கும் செக்ஸ்னால் என்னன்னே தெரியாத காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த ஃபோன் வந்து அதை பற்றிய விவரங்களை அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுது. பிஞ்சிலேயே பழுத்துறாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க, பிஞ்சிலேயே பழுத்துறாங்க. அது வந்து சரியில்லை தான், இருந்தாலும் அந்த தொலைத்தொடர்பு சாதனம் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே நடக்கிறதில்ல. இந்த இதுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமடியாக, ஏன்னா இன்றைக்கி ஆண்மை குறைவுன்னு எங்கே நம்ம போனாலும் சரி பில்லு வந்து பயங்கர ஹெவியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹோம் ரெமெடி ஒன்று, ஒரு நல்ல ரெமெடி சொல்லுவோம். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா என்னன்னு சொல்லலை. இது வந்து சித்தர்கள் சொன்னது. இந்த நீர்மொழி விதை, இந்த நீர்மொழி விதை வந்து நாட்டு விதை, நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர்மொழி விதை. இதே இது நார்த் இந்தியாவிலேருந்து வருது. அந்த நீர்மொழி விதை இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இதை வந்து சித்தர்கள் வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அது எப்படி சாப்பிடணும், அவங்க எப்படி சாப்பிட சொல்கிறாங்கங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து செவ்வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா கதளிப்பழம் தான் மிகவும் சிறப்புன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செவ்வாழைப்பழமும் யூஸ் பண்ணலாம். செவ்வாழைப்பழத்தை இப்படி கத்தியை வச்சு இப்படி குறுக்கு வாக்கில் வெட்டணும். வெட்டி இப்படி ரெண்டாக பிளந்துக்கணும். இப்படி ரெண்டாக பிளந்துட்டு ஒரு பாகத்தில் இந்த நீர்மொழி விதையை அள்ளி இப்படி தூற்றணும். இப்படி தூற்றிட்டு இந்த ஒட்டுனது போக மித்த விதையை எடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தில் ஒட்டுனதும் இதை வந்து அப்படியே மூடி இவங்க வந்து இரவு பனியில் வைக்க சொல்கிறாங்க. இந்த பழத்தை இரவு பனியில், வெயிட்டுக்கு வெளியில் பனியில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து எப்போதும் பனி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அதனால ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம். நான்லாம் நிறையா பேருக்கு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க சொல்லி சாப்பிட சொல்கிறேன். செயற்கை பனி நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ இந்த விதை வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம காமிப்போம். இப்போ இந்த தட்டில் கொஞ்சோண்டு இந்த விதையை நம்ம அள்ளி போட்டிருக்கோம். இதில் இப்போ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி ஒரே நிமிஷத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி ஊற்றுனதில் இந்த விதையை வந்து கிண்டியாச்சு. கிண்டுனதும் இந்த விதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு விந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து ஜெல்லி மாதிரி வித்தின் செகண்டில் மாறிடும். இது வந்து நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான விந்து சுரப்பை இது வந்து அதிகப்படுத்தும். இந்த விதை மட்டும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலே போதும். நீங்கள் 5000-10,000லாம் ஆண்மை குறைவுக்கு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி வாழைப்பழத்தில் இந்த நீர்மொழி விதையை சித்தர்கள் சொன்ன முறை தான். இதெல்லாம் நாங்கள்லாம் கண்டுபிடிக்கலை சாமி. இதெல்லாம் அவங்க சொன்னதை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நாங்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு மூலமாக உங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம். இது சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தாது லேகியம், இது வந்து இந்த நீர்மொழி விதை இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் சேர்த்து நம்ம பண்ணுற இந்த தாது லேகியமும் சாப்பிடும்போது ஒரு அற்புதமான பலன் இருக்கும். ஏன்னா ஆண்மை இல்லாமல் நிறையா இடங்களில் வந்து டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருக்குது.
அதுக்காக நிறைய நம்ம சொல்கிறது வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய ஆண்மைக்கான வீடியோ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்க புது புது பொருட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்களா வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஹோம் ரெமிடியாகவே சொல்கிறோம். செலவு இல்லாமல் இவங்களாவே செஞ்சுக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்கள் சொன்ன முறைகளை நம்ம அவங்க புஸ்தகத்திலேருந்து நம்ம படித்ததையும் நம்ம குருநாதர்கள் அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்ததையும் மக்களுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாருமே பயன்படுத்தணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். சூப்பருங்க. இப்போ ஹோம் ரெமெடி சொன்னீங்களே, அந்த பழத்தில் வந்து இந்த நீர்மூலிகளை வச்சு சாப்பிடலாம். அது எந்த நேரத்தில் சாப்பிடணும்? நைட் தூங்கும் போதா? இல்லையா, நைட்டு வந்து இதை ப்ராசஸ் பண்ணி பனியில் வச்சிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஓகே. சாப்பிடும்போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது தொடர்ந்து ஒரு எத்தனை நாள்? 48 நாள். 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும். சூப்பர் சூப்பர். அப்புறம் என்னங்க, அந்த ஆண்மை குறை ப்ராப்ளம் அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தயங்கவே வேண்டாம். அந்த ஆண்மை குறை ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய ஆண்மை குறை ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிட்டு உங்கள் மனைவியோட உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் இந்த பதிவை போட்டுட்ருக்கிறோம். ஸோ இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆண்மை குறை ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி.